இந்தியாவுல ரீசார்ஜ் பண்ண Netflix, Amazon அக்கவுண்டுகள சவுதி அரேபியாவுல பயன்படுத்தலாமா? தெரிஞ்சுக்க இந்த வீடியோவ முழுமையா பாருங்க. சவுதி அரேபியாவுல Netflix அண்ட் Amazon அக்கவுண்ட்லாம் எடுக்குமான்னு நெறைய பேர் கேட்குறாங்க. கண்டிப்பா எடுக்கும். ஆனா நீங்க இந்தியாவுல ஒரு அக்கவுண்ட்ட ஓப்பன் பண்ணி, அதுக்கு பே பண்ணிட்டு, அதையே இங்கேயும் பயன்படுத்திக்கலாமான்னு கேட்டா, அது முடியாது. ஏன்னா, Netflix ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கட்டணம், ஒவ்வொரு திட்ட வரைமுறை வச்சிருக்கிறாங்க. சவுதி அரேபியாவுல படம் பார்க்கறதுக்கு Netflix அக்கவுண்ட்ட நீங்க பயன்படுத்த விரும்புனா, அதற்காக நீங்க தனியா ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி, அதுல ரியால்ல பே பண்ணி தான் ஆகணும். ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணா, அத 5 பேர் வரைக்கும் பகிர்ந்துக்க முடியும். சரி, சவுதி அரேபியாவுல ஓப்பன் பண்ற அக்கவுண்ட்ட இந்தியாவுல பயன்படுத்திக்கலாமான்னு கேட்டா, மோஸ்ட் ஆஃப் த டைம் இது ஒர்க் அவுட் ஆகும். எங்களுக்கு ஆச்சு. ஆனா உறுதியா என்னால சொல்ல முடியல. கூடுதலா இந்தியாவுல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்ல சிலவற்றை சவுதியில பார்க்க முடியாது. ஏன்னா, Netflix எல்லா கண்ட்ரிக்கும் சேம் ரைட்ஸ் வாங்க மாட்டாங்க. லா அண்ட் கல்ச்சர் பேஸ் பண்ணி சில படங்கள் இங்க ரிலீஸ் ஆகாது. இந்த தணிக்கை நிபந்தனை அமேசான் பிரைமுக்கும் பொருந்தும். ஆனா, அமேசான்ல கூடுதல் சிறப்பு என்னன்னா, நீங்க இந்தியாவுல ஓப்பன் பண்ண பிரைம் மெம்பர்ஷிப்ப இங்கேயும் பயன்படுத்திக்க முடியும். ஓடிடி தளங்கள் குறித்த கூடுதல் சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நான் அங்க ரிப்ளை பண்றேன். இதே மாதிரி சவுதி அரேபியா தொடர்புடைய அன்றாட நிகழ்வுகள், தகவல்கள், வரலாறு ஆகியவற்றை நீங்க தெரிஞ்சுக்க என்னுடைய பேஜ மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். பாய்.